ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்ல பொசிஷன் வந்து நல்ல கமாண்டிங்காக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைனஸ் ஓட்டியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா CB 350 RS 350 ஓட்டியிருப்போம். அது ரெண்டை விட இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கால்லாம் பின்னாடி வச்சு லைட்டாக முன்னாடி டக் பண்ணி ஒரு ஸ்போர்ட்டியர் பொசிஷனில் ஓட்டக்கூடிய அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் இருக்குது. அட் த சேம் டைம் அந்த மென்யூர் பண்ணி ஓட்டக்கூடிய அந்த ஒரு விதமும் நல்லா இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். RS இன்னுமே ஈஸியாக இருக்குது உங்களுக்கு ஓட்டுறதுக்கு. அந்த க்ரூசர் செக்மெண்ட்லேயே இந்த பைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட்டு கம்மி. ஆல்மோஸ்ட் 179 kgs தான் இதோட ட்ரை வெயிட்டு. பெட்ரோல் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 185 kgs தாங்க வரும். மோஸ்ட்லி 185 to 190 kgs அந்த ரேஞ்சில் வருது உங்களுக்கு. ஸோ பரவாயில்ல, உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பைக்காக தான் இருக்குது. அட் த சேம் டைம் யூசர் ஃப்ரெண்ட்லியுமே கூட. இதுக்கு முன்னாடி அந்த கிளாசிக் 350 CBயோட 350 அந்த கிளாசிக் சீரியஸ் ஓட்டும்போது அது நல்லா லென்த்தியரான ஒரு பைக்காகவும் நல்லா பல்ஜியரான ஒரு பைக்காக அப்ராக்சிமேட்லி ஒரு 200 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பைக்காக ஓட்டக்கூடிய அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா அது கொடுத்தது. ஆனால் இந்த மாடல் வந்து அப்படி இல்லை. உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்குது. டீசெண்ட் மீன்ஸ் வெயிட்டு உங்களுக்கு ஈஸியாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி. அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டு நான் உங்களுக்கு சும்மா கொஞ்சம் நேரம் பேசாமல் போகிறேன், நீங்கள் சவுண்டு கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் அதை ஃபீல் பண்ணுங்கள். த பெஸ்ட்டு பீட்டுங்க, சூப்பராக இருக்குது. அந்த CB 350 விட இதோடைய அந்த எக்ஸாஸ்ட் பீட்டுங்கிறது எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது வண்டியில். 55 வரைக்கும் ஈக்கோ போகுது. ஸோ ஈக்கோவில் ஓட்டும்போது இந்த வண்டியோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 44-45 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஆவரேஜாக ஒரு 42 வந்து கிடைக்கும். நீங்கள் டீசெண்டாக ஒரு 80 மட்டுமே 80-85 அந்த செக்மெண்ட்டில் நீங்கள் கொஞ்சம் மெனூர் பண்ணி ஓட்டுறீங்க அப்படிங்கிறப்போ நல்ல ஒரு க்ரூசர் செக்மெண்ட் பைக் வந்து வாங்கணும். அட் த சேம் டைம் அது உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டுக்குள்ளாரையும் இருக்கணும். ஒரு 2.5 லட்ச ரூபா 2.25 லட்சம் அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அண்ட் பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும், நல்லா டார்க்கியாகவும் இருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த பைக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். மிரர்ஸ் வந்து ரவுண்டாக இருக்கனால கொஞ்சம் எட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது என்னோடய சைஸுக்கு. அண்ட் எனக்கு இந்த வண்டி நல்லாவே சூட் ஆகுது, நல்லா இருக்குது. அது ஓட்டும்போது இது நமக்கான வண்டி அப்படின்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க, கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்களாம் இந்த வண்டியை தாராளமாக கன்சிடர் பண்ணலாங்க நீங்கள். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு 20 bhp at 4400 RPM 30 Nm ஆஃப் டார்க்கு வந்து வெறும் 3000 RPMலேயே ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் வந்து RPM மீட்டர் வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் ஆவரேஜாக ஒரு 40-45 ஸ்பீடு போகிறதுக்குள்ளாரையே உங்களுக்கு அந்த 30 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது எங்கேனா இந்த மாதிரி ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணும்போது, ஒரு இடத்துல நீங்கள் மூவ் பண்ணும்போது, அந்த மாதிரியான இடங்களில் இதோடைய அந்த பவருங்கிறது நல்லாவே ஃபீல் ஆகுது உங்களுக்கு. அட் த சேம் டைம் ஃப்ரண்ட்டில் 19 inches வீல் சைஸ், ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 inches தான் கொடுத்துருப்பாங்க இதில். அண்ட் முக்கியமாக இந்த 3 பைக்ஸ்லேயே இந்த பைக்கில் மட்டும்தான் உங்களுக்கு 150 செக்ஷன் டயர் வந்து ஒரு ரியரில். மற்றபடி மற்ற இருக்க 2 வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 130 செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வண்டியில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 150 செக்ஷன் டயர், ரேடியல் டயர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. டூயல் பர்பஸ் டயர் மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த பட்டன்ஸோட சைஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பெருசாகவே கொடுத்துருப்பாங்க. வண்டி பார்க்குறதுக்குமே ஒரு நல்ல ஸ்டைலிஷாக நல்லா லுக்கிங்காக இருக்கும். இதுலேயே இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து ரெட் கலர், பேசிக் கலர். இதில் டூயல் டோன் கலரில் வரும். அதுதான் இதுலேயே ஹையர் வேரியண்ட்டாக இருக்கும் அந்த வண்டி. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலர் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அசால்ட்டாக 3rd கியர்லேயே 100 ஏறாப்பில். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 10,000 ஓடின ஒரு பைக்கு தான். 10,000 ஓடி இருக்குது அப்படின்றபோது எனக்கு அந்த என்ஜின் ஸ்டில் அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு என்ஜின் ஃபீல் வந்து இருக்குங்க அந்த வண்டியில். ரொம்ப பழைய அந்த டைப்லாம் இல்லை. 10,000 ஓடிருச்சு. ஒரு 2 சர்வீஸ் முடிஞ்சிருக்கும். 2 சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 சர்வீஸ் முடிஞ்சிருக்கும். 2-3 சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த என்ஜினோட ஸ்மூத்னஸ்
அந்த ஃபீல் வந்து சூப்பராக இருக்குது என்ஜினில். ஒரு ரியலபிளான ஒரு 350cc என்ஜினுங்க இது. நீங்கள் இதை நம்பி தைரியமாக எடுக்கலாம். வண்டியோட குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷிங், பார்ட்ஸோட அந்த குவாலிட்டிலாம் நல்ல டீசெண்டாக இருக்கும், நல்லாவே இருக்கும். ஒரு கிளாசிக் சைடில் வந்து நீங்கள் எடுக்க விரும்புகிறீங்க, பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு ரொம்ப கிளாசிக்காக வேணாம், கொஞ்சம் மாடர்னாக ஒரு ரிலாக்ஸ்டான க்ரூசர் பொசிஷனில் ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவாக இருக்கக்கூடிய ஒரு பைக் வேணும் அப்படின்னா ஆர்எஸ் வந்து சூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த 350 சீரியஸ்லேயே ஹைனஸ்ங்கிறது கொஞ்சம் மெச்சூரான பீப்புள் ஆடியன்ஸாக எடுக்கிறாங்க. பட் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் எடுக்கிற விதம் பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஸாக தான் இருக்குது. ஏன்னா ஆர்எஸில் கொடுத்துருக்க டயர்ஸ் நல்லா பெரிய டயர்ஸு. நல்ல ஸ்பீடுங்க, நல்லா இருக்குது. அந்த சவுண்டு கேட்கவே காதில் அவ்வளோ இனிமையாக இருக்குது இந்த வண்டிக்கு. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ பைக்கோட அந்த ரைடிங் கம்ஃபர்ட்டுங்கிறது நல்லாயிருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் அந்த குனிஞ்சி நீங்கள் ஒரு கமாண்டிங்கான பொசிஷனில் ஓட்டக்கூடிய ஒரு ரெட்ரோ க்ரூசர் மாடல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த பைக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட்லி நிறையா பேர் இந்த பைக்கோட ஓனர்ஷிப் அண்ட் அதே மாதிரி இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்காங்க. ஏன்னா வண்டியோட குவாலிட்டி அந்த மாதிரிங்க. ஸோ ரைடிங்கோட அந்த எஃபர்ட் அண்ட் அந்த டெவலப்மெண்ட் எல்லாமே இதுவாச்சும் பொருளாக இங்கே வந்து உங்களுக்கு வந்துட்டு செட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே பைக்கில் நமக்கு வந்துட்டு கையில் இந்த வருஷத்தோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்லே லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து வந்துடும். அந்த மாதிரியான வேரியன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. வண்டியில் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 30 காட்டுது, 29 உங்களுக்கு கிட்டத்தட்ட காட்டுது. ஸோ 22 காட்டுது. அண்ட் ரேஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் எக்ஸாக்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு பெட்டரான ஒரு ரேஞ்சுமே காட்டும். அண்ட் ஓட்டுற அந்த பர்ஃபார்மன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பைக் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வண்டி பற்றி சொல்லணும்னா. அண்ட் இந்த கலர் இதில் வந்து லிமிட்டட் கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது. ப்ளூ, ரெட்டு அண்ட் இதே மாதிரி பிளாக்ல ஒரு வேரியன்ட் இருக்குது கிரே கலரில். இந்த 2025 அந்த 3 கலர் வேரியன்ட்ஸ் இருக்கும். இது வந்து பழைய ஓல்டு கலர்னு சொல்லுவாங்க இந்த கலரை. அண்ட் பேஸ் வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருந்துச்சு. ப்ளூடூத் வெர்ஷன்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் அந்த மாதிரியான மிக்சடு கலர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வரும். வைப்ரேஷன் சுத்தமாக இல்லை, அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஃபுல் டே நீங்கள் வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் வண்டியை. அண்ட் ரொம்ப லாங் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறனால இதில் எந்த கூலிங் சிஸ்டமும் எக்ஸ்டர்னலாக கிடையாது. ஸோ இதனாலே உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்ட்டு அண்ட் அதே மாதிரி ஹீட்டிங் இஷ்யூஸ் அந்தளவுக்கு இல்லை. நான் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் டிராஃபிக்கில் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஒரு அரை மணி நேரமாக. எனக்கு வந்து என்ஃபீல்டில் இருக்கிற அளவுக்கு ஒரு ஹீட்டிங் வந்து இந்த வண்டியில் தெரியலைங்க. ஹீட்டிங் சொல்லப்போனால் ஹீட்டிங்கே இல்லைன்னே கூட சொல்லலாம். அந்த அந்த சூடான காற்று கூட என் காலில் அடிக்கலை. நான் ஈவன் ஸ்லிப்பர் போட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் இந்த வண்டியை. ஸோ இது ஒரு 350cc என்ஜின். பட் இருந்தாலும் அந்த அந்த ஹீட் அப்படிங்கிற விஷயம் வந்து நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க ஹோண்டா. ஸோ அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எந்த ஒரு எக்ஸ்டர்னல் கூலிங் சிஸ்டமும் இல்லாமல் வண்டியோட அந்த ரைடு ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பெட்டராக இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு ஆல் டைம் பைக்காகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த பொசிஷன் வந்து செட் ஆகலை, நான் நார்மலாக தான் ப்ரோ எனக்கு வந்து ஒரு லாங் லெக்ஸ்லாம் பின்னாடி ப்ளேஸ் பண்ணி ஓட்டுறது எனக்கு அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹைனஸ் அதே மாதிரி CB350 வந்து சூஸ் பண்ணலாம். பிரேக்கோட பஞ்ச் பார்த்தீங்களா அப்படியே டக்குன்னு நிற்கிது பிரேக்கு, நல்லா இருக்குது அந்த பிரேக்கு. ஈவன் ஃப்ரண்ட்டோட அந்த கான்ஃபிடென்ஸ் இன்னும் நல்லா இருக்கும் வண்டியில். ஐயோ இந்த ஹாரன் மட்டும்தாங்க என்னை போட்டு வாங்குது. நான் யாரும் இண்டிகேட்டர் அமுத்தி விட்டுறேன் ஹாரனுக்கு பதிலாக. ஏன்னா இதை ஒரு நார்மல் பொசிஷனில் பண்ணியிருக்கலாம், ஒரு டிஃப்ரென்ஸாக பண்ணியிருக்காங்க. ஹோண்டாவோட பிக் விங் பைக்ஸில் முக்கால்வாசி இப்படி தான் இருக்குது. ஸோ அது எதுவும் குறை சொல்ல முடியாது. பட் அந்த மசில் மெமரி தான். நீங்கள் ஆல்ரெடி இந்த வண்டியை ஓன் பண்ணிட்டீங்க, வச்சு ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக அது செட் ஆகிடும். பட் எனக்கு வந்துட்டு புதுசாக இருக்குது. என்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் எடுத்து ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் அது மட்டும் இன்கன்வீனியன்ஸாக இருக்குது. ஸோ அந்த சுவிட்சஸோட அந்த குவாலிட்டி அதெல்லாம் டாப் நாச், அங்கே வந்து குறையே இல்லை. ஹசார்டு வந்து இந்த வண்டியில் வந்துடுது. ஸோ ஹில்ஸில் இன்னுமே இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஹில்ஸோட டிரைவிங்னா இந்த வண்டி வந்து லோ டார்க் மிஷின். இது லோயர் RPMஸ்லேயே ஹையர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு ஹில்ஸோட அந்த ரைட் குவாலிட்டி எல்லாமே அவ்வளோ தரமாக இருக்கும். இந்த வண்டியில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக கார்னரு அதே மாதிரி நல்லா ஸ்டேபிளாக நீங்கள் எடுக்கலாம், தைரியமாகவே எடுக்கலாம். ஸோ என்ன ஒரு வண்டி கிராஸ் பண்ணுதா ஜிடிலாம் ஒரு வேறு மாதிரி எக்ஸாஸ்ட் வேறு மாடிஃபை பண்ணியிருக்காங்க அதில். ஆனால் இந்த வண்டியில் எந்த ஒரு மாடிஃபைடும் இல்லாமையே ஒரு நல்ல பீட்டு, ஒரு ப்ளசண்ட்டான ஒரு பீட் வந்து இருக்குது. வைப்ரேஷன்ஸ் இல்லாமல் ஒரு பீட், கம்ஃபர்டபுளாக ஒரு பீட் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த வண்டியில் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். நல்லாயிருக்கு.
ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நண்பா. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் முக்கால்வாசி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஆன் ரோட்டில் நான் ஓட்டுறதை வச்சு எனக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறையா பைக்ஸோட ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் இந்த பைக் எங்கே எடுத்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் பைக் ஏதாவது உங்களுக்கு என்கொயரிஸ் தேவைப்பட்டால். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து என் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பண்ணுவோம். நீங்களும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது ஒரு 350 சீரியஸில் ஒரு நல்ல ஒரு க்ரூசர் பைக் வந்து எதிர்பார்த்துட்ருக்காரு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே நண்பா, நான் இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.